வெல்கம். நாம் இன்றைக்கி என்ன இந்த சப்ஜெக்ட் பார்க்க வரோம்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அதில் யூனிட் 5ல் 5.2 டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா ஜாமெட்ரிக் மீனிங் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். அந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் let u equal to u1, u2, v equal to v1, v2. டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக் ஒன்று ஜாமெட்ரி வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று இருக்கும், பேரலல் லைன் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று u இன்னொன்று v, அதுதான் வந்து uவின்னு சொல்கிறோம். அதில் v1 v2 u1 u2ன்றது வந்து பாயிண்ட்டு. அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாட் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். தி டாட் ப்ராடக்ட் ஆஃப் u and v in the plane is u dot v equal to u1 v1 plus u2 v2. அதாவது பார்த்திங்கன்னா ஒன்றுன்றது வந்து ஒன்று u1ஆக இருக்கணும், இல்லைனா v1ஆக இருக்கணும். அதுதான் ஒரு பக்கமாக பிரித்து எழுதுகிறோம். ப்ளஸ் u2 v2 இதை வந்து ஒரு பக்கமாக பிரித்து எழுதுகிறோம். டாட் ப்ராடக்ட்னா புள்ளி பெருக்கல்னு சொல்லுவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் படிக்கும்போது u டாட் v, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், புள்ளி பெருக்கல்னு சொல்கிறோம். த டாட் ப்ராடக்ட் ஆஃப் u and v in the plane ஸ்ட்ரெயிட்டாக இஸ் u டாட் v equal to u1 v1 plus u2 v2. இன்னொன்று the dot product of u and v in space is planeனா பார்த்தீங்கன்னா 1 2 இது அப்படி தான் நிற்கும். டாட் ப்ராடக்ட் இன் ஸ்பேஸ்னால் 3ஆக வந்து நிற்கும். u டாட் v equal to u1 v1 plus u2 v2 plus u3 v3. இதுதான் வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். 2 வெக்டார்ஸ் u and v are orthogonal. ஒன்று ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், இன்னொன்று ஆர்த்தோகோனலாக இருக்கும். இஃப் தே மீட் இன் ரைட் ஆங்கிள், அது வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கமாக ஒரு ஆங்கிளில் இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லலையா, அந்த மாதிரி ரைட் ஆங்கிளில் வந்து நிற்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யூ டாட் வி ஈக்குவல் டு 0, அது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ரெண்டுமே இது பண்ணும்போது புள்ளி பெருக்கல் பண்ணும்போது 0வாக நிற்கும். சின்ஸ் ஸ்லோப்ஸ் ஆர் ஆப்போசிட் ரெசிப்ரோக்கல், அது எப்பயுமே எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் வந்து நிற்கும். அது திசையிலி பெருக்கலின் பண்புகள். ஒன்று திசையிலி பெருக்கல் மற்றும் பண்பு உடையது. அதாவது பார்த்தோன்னா a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு b வெக்டார் டாட் a வெக்டார். இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டில் பாருங்கள், a வெக்டார் டாட் b வெக்டார்னு அப்படியே திருப்பி வர்றது தான் அது திசையிலி பெருக்கலின் பண்பு உடையது. அடுத்தது திசையிலி பெருக்கலின் பங்கீட்டு விதிக்கு உட்பட்டது வந்து பார்த்திங்கன்னா a வெக்டார் டாட் b வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஒரு முறை பெருக்கிறோம், சென்டரில் ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ்ஸு. அடுத்தது ஏ வெக்டார் டாட் சி வெக்டார், அது தனியாக பெருக்கும். கீழே ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். கீழே மேலே இருக்கிறது ப்ளஸில் இருக்குது, கீழே இருக்கிறது மைனஸில் இருக்குது. இதுதான் பங்கீட்டு விதிக்கு உட்பட்டதுன்னு சொல்லுவோம் பெருக்கல்ல. அடுத்தது ஏ வெக்டார் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வெக்டார், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஏஎக்ஸ் ஏஒய் ஏசெட். XYZன்றது வெக்டாரில் வந்து இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வெக்டார் ஒய் வெக்டார் ஜெட் வெக்டார், அதோடைய வேல்யூ வந்து குறிக்கிறதுக்காக சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார்னு சொல்லுவோம். இதை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம XYZ வந்து யூஸ் பண்ணுறோம். அது அடுத்தது பி வெக்டார் ஈக்குவல் டு பிஎக்ஸ் பிஒய் பிசெட். இது வந்து ஃபார்முலாஸில் வரும், பின்னாடி பார்ப்போம். அடுத்தது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏசெட் பிசெட், வேர் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் ஏஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் ஏசெட் கே வெக்டார். அதான் சொன்னல, ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். வெக்டார்னு வந்தாவே இது 3 வேரியபிள்ஸ் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பிக்கும் அதே மாதிரி தான் வரும். b vector equal to bx I vector plus by j vector plus bz k vector. v1 transpose dot v2 equal to a11 a12 a13 dot a21 a22 a23. இது அப்படியே மல்டிபிள் பண்ணுறோம். a11 a21 a11 a22 a11 a23. ஃபஸ்ட்டு இருக்கிறத இது கீழே இருக்கிற 3 பெருக்கிறோம். அடுத்தது a12 a21 a12 a22 a12 a23. அடுத்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட் a13 a21
A13 A22 A13 A23 இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வந்து பெருக்கி வச்சுருக்கோம். A வெக்டார் டாட் இன்ட்டு B வெக்டார். அது வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் புள்ளி பெருக்கலில் பார்த்தோம். இப்போ குறுக்கு பெருக்கலில் பார்க்குறோம். குறுக்கு பெருக்கல் பார்க்கும்போது I வெக்டார் J வெக்டார் K வெக்டார். கீழே வந்து பார்த்திங்கன்னா மேலே எப்பவுமே I வெக்டார் J வெக்டார் K வெக்டார் தான் வரும். கீழே வந்து AX AY AZ BX BY BZ தான் வரும். இதில் கால்குலேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணி போடுவோம். அப்போ நல்லா தெளிவாக புரியும். இப்போ A1 A2 A3 A4 B1 B2 B3 B4 இதை மல்டிப்ளேஷன் பண்ணும்போது A1 B1 A2 B2 A3 B3 A4 B4 முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் எடுத்து இன்னொரு வேரியபிள் தான் பெருக்கிட்டு வரும். இது ஏன் அப்படியே ஒன்று மட்டும் பெருக்கணும்னா இது ரெண்டுமே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம பெருக்கிறோம். A1 B1 ப்ளஸ் A2 B2 ப்ளஸ் A3 B3 ப்ளஸ் A4 B4 பெருக்கிறோம். சரி, இப்போ ஒரு சம் வந்து ஃபைண்ட் த ஆக்சுவல் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் A ஈக்குவல் டு 3I வெக்டார் ப்ளஸ் 2J வெக்டார் மைனஸ் K வெக்டார் அண்டு B ஈக்குவல் டு 2I மைனஸ் 4J ப்ளஸ் 3K வெக்டார். இதுக்கு வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து பாருங்கள், ஏன்றது வந்து மேலே போயிட்டுருக்கு, கீழே வந்து பின்னு வந்துட்டுருக்கு. A ஈக்குவல் டு 3 to 1 இந்த ஸ்பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டில் இருக்கும். கீழே வந்து 2 மைனஸ் 4 3 இந்த ஆங்கிள் வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது. காஸ் தீட்டா ஈக்குவல் டு A டாட் B divided by modulus of A vector into modulus of B vector, where A vector dot B vector equal to A1 B1 plus A2 B2 plus A3 B3. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளமே சால்வ் பண்ணுவோம். தி வெக்டார் டாட் ப்ராடக்ட்னா புள்ளி பெருக்கல். எப்படின்னா A அந்த சென்டரில் இருக்கிற புள்ளி இன்ட்டு B ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் A மாடலஸ் ஆஃப் B ஈக்குவல் டு அந்த ஆங்கிள் இருக்குல்ல டீட்டா, அதுக்கு வந்து காஸ் டீட்டான்னு பேர். அந்த கேப்புக்கு மட்டும் காஸ் டீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மாடலஸ் ஆஃப் A மாடலஸ் ஆஃப் B ஆப்போசிட் எடுத்து போனால் டிவைடில் நிற்கும். ஏன்னா இது மல்டிபிளில் இருக்குது, அந்தாண்ட போனால் டிவைடில் இருக்கும். இது ஒரு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமாக வச்சுக்கோங்க. டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கல். இஃப் A வெக்டார் ஈக்குவல் டு A1, A2, A3 and B vector equal to B1, B2, B3, then the dot product is A vector dot B vector equal to A1, B1 plus A2, B2 plus A3, B3. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெருக்கும்போது A1னா 1, A1னா B1, A2னா B2, A3னா B3. அதாவது பார்த்தீங்கன்னா மல்டிபிளில் வரதுனால சென்ட்ரல் எல்லாத்தையுமே எப்பவுமே என்ன வரும்னா ப்ளஸில் தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு, இஃப் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் A வெக்டார் அண்ட் B வெக்டார் தென் A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A வெக்டார். முன்ன ஃபார்முலாவில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இது. A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் காஸ் தீட்டா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவாக இருக்கும். நம்ம காஸ் தீட்டா வேணும்னா இந்த மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் அந்தாண்டு எடுத்துகிட்டு போனோம்னா காஸ் தீட்டா தான். தீட்டா மட்டும் வேணும்னா நம்ம காசை வந்து அந்தாண்டு எடுத்துகிட்டு போய் காஸ் இன்வெர்ஸாக மாறிடும். theta equal to cos inverse A vector dot B vector divided by modulus of A vector modulus of B vector மாறிக்கும். அது முக்கியமான பின்னாடி பார்ப்போம். A vector dot B vector or orthogonal perpendicular சமமாக இருக்கும், ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக இருக்கும். if and only if A vector dot B vector equal ரெண்டுமே சமமாக இருந்தால் ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 0வாக கிடைக்கும். அடுத்தது A vector into B vector equal to modulus of A vector modulus of B vector sin theta. இப்போ ரெண்டு வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. A வெக்டார் ஈக்குவல் டு 5I வெக்டார் மைனஸ் 6J வெக்டார் ப்ளஸ் 3K வெக்டார் ஈக்குவல் டு அதோட வேல்யூனா IJK விட்டுட்டு இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்து எழுதுகிறோம். 5, மைனஸ் 6, 3. B வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2I வெக்டார் ப்ளஸ் 7J வெக்டார் ப்ளஸ் 4K வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2, 7, 4. அப்போ A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு 5.2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா I வெக்டாரை மட்டும் எடுத்துக்கிறோம். 5, மைனஸ் இல்லை 5 மைனஸ் 2 ப்ளஸ்ஸு மைனஸ் 6.7 ப்ளஸ்ஸு 3.4. இது ரெண்டு பேர் இருக்கிறோம். 5 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 10 மைனஸ் 6 இன்ட்டு 7 மைனஸ் 42 ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 4 12 ஈக்குவல் டு இதெல்லாமே கூட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 40 ஆன்சர் கிடைக்குது. அடுத்தது தி டாட் ப்ராடக்ட். கீழே வந்து பார்த்தீங்கன்னா
ஏ வெக்டார் மேலே பி வெக்டார், ஏ வெக்டார்லேருந்து பி வெக்டார் போகிறவர்களுக்கு தீட்டா இருக்குது. அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு 3,0 8,0, பி வெக்டார் ஈக்குவல் டு 3,6, தீட்டா ஈக்குவல் டு 63°.4. given two vectors one can calculate the dot product. அதாவது பார்த்தீங்கன்னா 2 வெக்டார் கொடுத்துக்கிறாங்க, ஒரு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் இன் 2 வேஸில் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய். ஆனால் எக்ஸ் ரெண்டும் ஒரு பக்கமும் ஒய் ரெண்டும் இன்னொரு பக்கமும் எழுதுகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ் வந்து 8 இருக்குது, பிஎக்ஸ் வந்து 3 இருக்குது. அப்போ 8.3 டாட் ப்ராடக்டில் பெருக்கிறோம். அதை ப்ளஸ்ஸு ஒய் ரெண்டையும் ஒரு பக்கமாக வச்சு பெருக்கிறோம். அப்போ ஏஒய் வந்து 0, பிஒய் வந்து பார்த்திங்கன்னா 6, ரெண்டையுமே பெருக்கிறோம். அப்போ 8 × 3 8 × 3 24 கூட்டல் 0.6 வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 6 வந்து பார்த்திங்கன்னா 0. அப்போ 24 மட்டும் நிற்கும். இது வந்து எந்த இதில் இருக்குது டைரெக்ஷன்னா, எந்த டைரெக்ஷன் மேலே ஸ்கேலாரில் இருக்குது ரிசல்ட்டு. இஃப் வெக்டார் பாயிண்ட் ரிசல்ட் இஸ் எப்படி இருக்குன்னா, ஏ வெக்டார் பி வெக்டார் எக்ஸாக்ட்லி சேம் டைரெக்ஷன், ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் அது வந்து ப்ளஸில் வரும். ஏபி ஸ்டார்ட் ஆஃப் சேம் டைரெக்ஷன், ரெண்டுமே ஒரே இதுலேருந்து ஒரே டைரெக்ஷனில் போனால் ஒன்று ப்ளஸில் இருக்கும், இல்லைனா லெஸ் தென் ஏபிக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். பெர்பெண்டிகுலரில் வந்துச்சுன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் சமமாக இருந்துச்சுன்னா 0வாக வரும். ஷார்ட் ஆன் ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ் ரெண்டும் வெவ்வேறு திசையில் போயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸு இல்லைனா லெஸ் தென் கிரேட்டர் தென் மைனஸ் ஏபியில் இருக்கும். ரெண்டுமே ஷூராக ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இருக்குது அப்படின்னா மைனஸ் ஏபியில் தான் இருக்கும் ஆன்சரு. ஸ்கேலார் ப்ராடக்ட் A vector dot B vector equal to modulus of A modulus of B cos pi அல்லது A vector dot B vector equal to AX BX plus AY BY. அதாவது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஸ்கேலார் ப்ராடக்டோட ஃபார்முலா தான். மேலே இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அது தேவையான இடத்துல இருக்கும்போது அதை யூஸ் பண்ணணும். A vector dot B vectorனா modulus of A vector modulus of B vector into cos pi. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் பையோட ஆன்சர் ஃபார்முலா தேவைப்பட்டுச்சுன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு காஸ் பை. இந்த மாடுலஸ் ஆஃப் ஏவும் மாடுலஸ் ஆஃப் பியும் அப்படியே இந்தாண்டு எடுத்துகிட்டு போனால் டிவைடில் வரும். ஏன்னா இது மல்டிபிள் இருக்கு இல்லையா, அதனால் சிம்பிள் மாறாமல் டிவைடில் போய் நிற்கும். ஈக்குவல் டு காஸ் பை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பையும் மட்டும் நமக்கு தேவைன்னா பை ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ், ஏன்னா இந்த காசையும் அந்தாண்டு எடுத்து போகும்போது மைனஸில் மாறும், காஸ் இன்வர்ஸாக மாறிடும். அப்போ பை ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் அல்லது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிஎக்ஸ். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ, ஏவோட வேல்யூ கொடுப்பான் பியோட வேல்யூ கொடுப்பான். அதில் எக்ஸ்ன்றது ஒரு வேல்யூ இருக்கும், இன்னொன்று ஒய்ன்றது ஒரு வேல்யூ இருக்கும். அதனால் ஏஎக்ஸ் பிஎக்ஸு ப்ளஸ் ஏஒய் பி ஒய்யாக இருக்கும். அடுத்து டாட் ப்ராடக்ட், அதாவது ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். திஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் ரிசல்ட்ஸ் இன் ஸ்கேலார் குவான்டிட்டி. ரெண்டு வெக்டார் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டில், அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருக்குன்னு சொல்கிறோம். யூ மல்டிப்ளை ஒன் வெக்டார் பை த காம்பவுண்ட் ஆஃப் செகண்ட் வெக்டார். அதை வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வெக்டார் செகண்ட் மல்டிப்ளை வந்து பேரலாக இருக்கும். எதோட இருக்குன்னா ஃபஸ்ட்டு வெக்டாரோட இருக்கும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா. அந்த முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்டினுடைய ஃபார்முலா தான் அந்த இது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் ஏஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் ஏ2 கே வெக்டார். இது வந்து பார்த்தா வெக்டாருடைய சிம்பிள் தான் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார்னு சொல்லுவோம். அது ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஏஒய் ஏசெட்னு சொல்லுவோம். சரி டாட்டு, ஏன்னா சென்ட்ரலில் டாட் ப்ராடக்ட்டில் தான் இருக்குது அதனால் டாட் வச்சுக்கிறோம். பிஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் பிஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் பிசெட் கே வெக்டார். வெக்டார்ன்றது ஐஜேகே தான், பின்றதுக்கு வந்து தான் பிஎக்ஸ் பிஒய் பிசெட், அது பியோட வேல்யூக்கோசம் வச்சுருக்கோம். ஐ வெக்டாரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் 1ன்னு வரும். ஜே வெக்டார் சேம் வெக்டாரை மல்டிபிள் பண்ணால் டாட் ப்ராடக்ட்டில் 1 வரும். அதர் வெக்டார் கூட இது பண்ணால் 0வாக வரும். ஐ வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார் 1, ஜே வெக்டார் இன்ட்டு ஜே வெக்டார் 1, கே வெக்டார் இன்ட்டு கே வெக்டார் 1. அதே பாருங்கள் ஐ வெக்டார் இன்ட்டு ஜே வெக்டார் ஈக்குவல் டு 0.
I vector into k vector equal to 0, j vector into k vector equal to 0. அப்போ j vector into I vectorனாலும் 0 தான் வரும், j vector into k vectorனாலும் 0 தான் வரும், k vector into I vectorனாலும் 0 தான் வரும், k vector into j vectorனாலும் 0 தான் வரும். அப்போ I vector வந்து பார்த்திங்கன்னா 1ன்றதுனால ax bxன்னு வரும், ப்ளஸ் அதே மாதிரி j vector into j vector வந்து 1ன்றதுனால ay byன்னு போட்டுக்கலாம், ப்ளஸ் az bz வந்து k vector 1ன்றதுனால az bzன்னு சொல்லலாம். வேறு எந்த வேரியபிள் கூட நம்ம பெருக்கினாலும் 0 தான் வரும். If a equal to b, we use the same results when multiplying a vector by itself. அதாவது பார்த்தீங்கன்னா a vector a ஸ்கொயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா a vector dot a vector equal to ax ரெண்டுமே a வெக்டார்னா ax plus ay plus az. அப்போ ரெண்டு வெக்டார்னுக்குள்ள ax plus ay plus az. அப்போ எல்லாத்துலேயுமே a இருக்கிறதுனால a ஸ்கொயர். The square of vectors only gives a magnitude. Determine the angle between the vectors a and b. Determine the angles between the vectors a and b. A vector equal to 5i vector minus 3j vector plus 2k vector. B vector equal to 2i vector minus 2i vector minus 4j vector minus plus 3k vector. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட்டுடைய ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். a vector dot b vector equal to a modulus of a vector modulus of b vector cos theta. காஸ் தீட்டா மட்டும் நமக்கு வேணுன்றதுனால மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் வந்து ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போகிறதுனால டிவைடில் நிற்கும். cos theta equal to a vector dot b vector divided by modulus of a vector modulus of b vector. இப்போ நமக்கு தீட்டா மட்டும் வேணும்னா இந்த காசின் இந்தாண்ட ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட காஸ் இன்வர்ஸாக மாறும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் a vector dot b vector divided by modulus of a vector modulus of b vector. அப்போ இதை கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், எப்போயுமே மாடுலஸ் போட்டால் ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், அப்போ ஏவோட வேல்யூவில் என்னது 5i வெக்டாரா, அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் தானே, மைனஸ் 3னா மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் 3 ஸ்கொயர், அப்புறம் ப்ளஸ் 2 ஸ்கொயர். இந்த ரூட்டுக்குள்ளே வந்து மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக எழுதிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் 6.16ன்றது ஆன்சர் வரும். கால்குலேட்டரில் நீங்கள் போட்டு பாருங்கள். b vector equal to root of b vector dot b vector equal to root of b square. b vector equal to 2 square plus 4 square plus 3 square root of equal to 5.39ன்றது ஆன்சர் வரும். அப்போ a vector dot b vector equal to ax bx plus ay by plus az bz. அப்போ equal to ax bx வந்து பார்த்தீங்கன்னா -10 ப்ளஸ்ஸு 12 ay by வந்து 12 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 8. இந்த 10 எங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கே ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்கு இல்லையா, 5 ஐ வெக்டார் ரெண்டையும் பாருங்கள், 5 இன்ட்டு -2 -10 ப்ளஸ்ஸு -3 இன்ட்டு -4 ப்ளஸ் 12, 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 6 ஈக்குவல் டு 8. அதாவது பார்த்திங்கன்னா 18, 12ஐயும் 6ஐயும் கூட்டினா 18, அதில் ஒரு 10 மைனஸ் பண்ணால் 8 மட்டும் நிற்கும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.16 ப்ராக்கெட்டு இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டாருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா 5.39. இதை வந்து கால்குலேட்டர் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 76.1 டிகிரி வரும். அடுத்து 4i வெக்டார் ப்ளஸ் 7j வெக்டார் ப்ளஸ் -3k வெக்டார் மற்றும் mi வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 6k வெக்டார் என்பன செங்குத்து வெக்டார்கள் எனில் mஇன் மதிப்பை காண்க. இதில் mோட மதிப்பை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது சொல்யூஷனு. ஏ வெக்டார் வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காது ஏ வெக்டார் ஈக்குவல் டு 4i வெக்டார் ப்ளஸ் 7j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் மற்றும் பி வெக்டார் ஈக்குவல் டு mi வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 6k வெக்டார் என்க. இங்கே ஏ கமா பி என்பது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏ பி செங்குத்து வெக்டார்கள். செங்குத்து வெக்டார்கள்னால் கண்டிப்பாக என்ன இருக்கும், 0 தான். அப்போ பார்த்திங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ வெக்டாருடைய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதுகிறோம். 4i வெக்டார் ப்ளஸ் 7j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் ப்ராக்கெட்டு. அடுத்து பி வெக்டாருடைய வேல்யூவில் எடுத்து எழுதுகிறோம். mi வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் ஈக்குவல் டு
0. இப்போ I வெக்டார் இன்ட்டு I வெக்டார் ஒன்று தானே, அப்போ 4 இன்ட்டு எம்மு ப்ளஸ்ஸு 7 இன்ட்டு 2 ப்ளஸ்ஸு -3 இன்ட்டு -6 ஈக்குவல் டு 0. 4 இன்ட்டு எம் வந்து பார்த்திங்கன்னா 4 எம்மு, 7 இன்ட்டு 2 14 கூட்டல் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 6 18 ஈக்குவல் டு 0. நமக்கு தேவையான எம்மோட வேல்யூ. அப்போ 14யும் 18யும் கூட்டினா 32. அந்த 32 ஈக்குவல்ட்டுக்கு இருந்தாலும் எடுத்து வரும்போது -32. அப்போ நம்ம எம்மோட வேல்யூன்றதுனால இந்த 4 எம்மை இந்த 4 மட்டும் இருந்தாலும் எடுத்துகிட்டு வரும்போது -32/4ன்னு வரும். அப்போ 4 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 32. அடித்தா -8 வரும். டெஃபினேஷனு let u equal to u1, v2, v equal to v1, v2 டாட் ப்ராடக்ட் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா u டாட் v equal to u1 v1 ப்ளஸ் u2 v2. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா. இதை வந்து படிக்கும்போது டாட்டுன்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது இது வந்து பிளேனில் டாட் ப்ராடக்ட்லேயே ஸ்பேஸில் வந்து எப்படி வரும்னா 3ஆக வரும். u1 v1 ப்ளஸ் u2 v2 u3 v3 ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிப்போம். u அண்ட் v வந்து ஆர்த்தோகோலாக வந்தால் ரைட் ஆங்கிளாக இருக்கும். அது வந்து u டாட் v ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவாங்க. இதில் அடுத்தது இடைப்பட்ட கோணத்தில் ஒன்று பார்க்கலாம். 3i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார் மற்றும் 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார்களுக்கு இடையேயான கோணத்தை காண்க. அப்போ ரெண்டுமே உள்ள இடையேயான கோணத்தை, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம முன்னே சொன்ன டீட்டாவோட மதிப்பை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோன்ட்டு அதை பற்றி தான் நம்ம கொடுத்துக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்துக்கிறோம். 3i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார் மற்றும் b வெக்டார் ரெண்டாவதாக கொடுத்துருந்தது பின்னு எடுத்துக்கணும். b வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 7j j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார் என்க. ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்ன்னு போட்டாவே ரூட் வந்து எப்போவுமே அப்ளை பண்ணிக்கணும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ரூட் அப்படியே இருக்கும். அது எல்லாமே கூட்டினா 9 கூட்டல் 4 கூட்டல் 25 கூட்டினா ரூட்டு 38. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் ஈக்குவல் டு ரூட் எடுத்து கொடுத்துருக்குற வேல்யூ அப்படி எழுதிடும். 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணிட்டா 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஈக்குவல் டு 9. 9 ரூட் எடுத்தால் 3. a டாட் b வெக்டார் வந்து ஃபார்முலா எடுத்து எழுதுகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷினில் பாருங்கள், ஏக்கு வந்து வேல்யூ கண்டுவோம், b இருக்கிறோம். i வெக்டார் இன்ட்டு i வெக்டார் ஒன்று தானே, அப்போ 3 இன்ட்டு 2 ப்ளஸ்ஸு -2 இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 2. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 2 6, -2 இன்ட்டு 1 -2 ப்ளஸ்ஸு i2 10. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10ம் 6 கூட்டினா 16, 16ல் -2னா 14. அப்போ a, b இடையான கோணம் வந்து ஃபார்முலா என்னன்னா θ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் a வெக்டார் டாட் b வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் a டாட் b வெக்டாரோட வேல்யூ வந்து 14. அது மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் வந்து பார்த்திங்கன்னா ரூட் 38, மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் வந்து 3. அது முன்னாடி 3 வந்து பின்னாடிலாம் முன்னாடி எடுத்து எழுதி ஆன்சர் எழுதியிருக்கோம். ஃபைண்டிங் தி ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். 2 வெக்டாருக்கு வந்து ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஒரு பக்கம் u, இன்னொரு பக்கம் v, இன்னொன்று v மைனஸ் யூன்னு எடுத்துக்கிறோம். சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் v மைனஸ் யூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் 2 மாடுலஸ் ஆஃப் u மாடுலஸ் ஆஃப் v ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஃபார்முலா இது v மைனஸ் மாடுலஸ் ஆஃப் v மைனஸ் யூ ஸ்கொயர் வந்துருக்கு இல்லையா, அப்போ v மைனஸ் யூ டாட்டு v மைனஸ் யூ அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து டாட்டு ஈக்குவல் டு அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் பிரித்து எழுதியிருக்கிறோம். அப்போ v டாட் v ஒன்றுனா பெருக்கிறோம். அடுத்து v டாட் u மைனஸு, அடுத்து u டாட் v, அடுத்தது u டாட் u ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் u மாடுலஸ் ஆஃப் v காஸ் தீட்டா. இப்போ v டாட் vன்றதுனால v ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் v ஸ்கொயர், அடுத்தது மைனஸு vu வந்து பார்த்திங்கன்னா 2 முறை இருக்குது. அப்போ மைனஸ் 2uv ப்ளஸ் u டாட் யூன்றதுனால மாடுலஸ் ஆஃப் u ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் u மாடுலஸ் ஆஃப் v காஸ் தீட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
u ஸ்கொயரு v ஸ்கொயர் ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால அடிச்சிடுறோம். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னா மைனஸ் 2u டாட் v ஈக்குவல் டு மைனஸ் 2 மாலஸ் ஆஃப் u மாலஸ் ஆஃப் v காஸ் தீட்டா. இப்போ மைனஸ் ரெண்டுமே காமன் ஆகுதுல, மைனஸ் ரெண்டே அடிச்சிடுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா u டாட் v ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் u மாலஸ் ஆஃப் v காஸ் தீட்டா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காஸ் தீட்டா மட்டும் நமக்கு தேவைன்றதுனால இந்த மாலஸ் ஆஃப் யூ மாலஸ் ஆஃப் யூன்னு இந்தாண்டு எடுத்துகிட்டு வரும்போது மாலஸ் ஆஃப் யூ மாலஸ் ஆஃப் வி அது வந்து பார்த்திங்கன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு யூ டாட் வி டிவைட் பை மாலஸ் ஆஃப் யூ மாலஸ் ஆஃப் வி. இப்போ தீட்டா மட்டும் வேணும்னா காஸ் இந்தாண்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் யூ டாட் வி டிவைட் பை மாலஸ் ஆஃப் யூ மாலஸ் ஆஃப் வி. எக்ஸாம்பிள், calculate the dot product of a equal to 1, 2, 3 and b equal to 4, minus 5, 6. Do the vectors from the actual angle, right angle or absolute angle. Right angle நம்ம சொல்கிறோம். அப்போ ரைட் ஆங்கிள்னாவே காம்போனண்ட்டை நம்ம என்ன யூஸ் பண்ணால் காம்போனண்ட் யூஸ் பண்ணுறோம் ஃபார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் 3 dimensional vectors. a dot b equal to a1 b1 plus a2 b2 plus a3 b3. we calculate the dot product to எதில் கால்குலேட் பண்ணுறோன்னா டாட் ப்ராடக்ட் கால் பண்ணுறோம். a dot b equal to a1க்கு வந்து பார்த்திங்கன்னா 1, b1க்கு வந்து பார்த்திங்கன்னா 4, 1 into 4 ப்ளஸ் a2க்கு வந்து பார்த்திங்கன்னா 2, b2க்கு வந்து மைனஸ் 5, 2 into மைனஸ் 5 ப்ளஸ் a3க்கு வந்து 3, b3க்கு வந்து 6. அப்போ 3 into 6, 1 into 4 4 ப்ளஸ் i2 மைனஸ் 1 10 ப்ளஸ் 3 18 ஈக்குவல் டு 12. அப்போ வந்து பார்த்திங்கன்னா a டாட் b வந்து பாசிட்டிவாக இருக்குது. அது வந்து என்னன்னா அது பாசிட்டிவாக வந்தால் ஜாமெட்ரிக்கல் டெஃபினேஷன் சொல்வோம். அது வந்து ஆக்சுவல் ஆங்கிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் 2, calculate the dot product of c equal to minus 4, minus 9 and d equal to minus 1, 2. Do the vectors from an actual angle, right angle or absolute angle. அதுவும் ரைட் ஆங்கிள் தான் இருக்குது. அப்போ ரைட் ஆங்கிள்னாவே நம்ம காம்பவுண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். a டாட் b ஈக்குவல் டு a1 b1 ப்ளஸ் a2 b2. அது வந்து டாட் ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் அவன் கொடுத்துருக்கிறது என்ன வேல்யூனா சி டின்னு கொடுத்துருக்கான். அப்போ ஏக்கு பதில் சி, டிக்கு பதிலாக பிக்கு பதிலாக டின்னு கொடுத்துருக்குறோம். அப்போ a1க்கு வந்து மைனஸ் 4, b1க்கு வந்து மைனஸ் 1, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸு. அடுத்தது a2க்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 9, b2க்கு வந்து பார்த்திங்கன்னா 2. அப்போ மைனஸ் 9 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 4. அப்போ மைனஸ் 18 ஈக்குவல் டு மைனஸ் 14. Since d and a c dot d is negative, we can inference the form of geometric definition. அது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் வந்து ஜாமெட்ரிக்காக இது சொல்கிறோம். a equal to 6, minus 1, 3. For what value of c is the vector b equal to c4, c, minus 2 perpendicular to a. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு வேல்யூ கொடுத்துக்கிறான். இதில் சியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறான். ஃபார் ஏ அண்ட் பி ஆர் பர்பண்டிகுலர், ரெண்டுமே வந்து பர்பண்டிகுலர் இருக்குது ஈக்குவலாக. வி நீட் த டாட் ப்ராடக்ட் டு பி 0. அது வந்து பார்த்திங்கன்னா டாட் ப்ராடக்டில் 0ன்னு காட்டணும். சின்ஸ் ஏ டாட் பி ஈக்குவல் டு a1 b1. அப்போ a1க்கு வந்து 6, b1க்கு வந்து 4 மைனஸ் a2 வந்து மைனஸ் 1, b2 வந்து c ப்ளஸ் a3க்கு வந்து பார்த்திங்கன்னா 3, b3க்கு வந்து மைனஸ் 2. இதை அப்படியே பெருக்கிக்கிறோம். 6 24, 1 இன்ட்டு சி மைனஸ் சி, 3 2 6 ஈக்குவல் டு 18 மைனஸ் சி. தி நம்பர் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை 18 minus c equal to 0 or c equal to 18. You can double check that the vector b equal to 4, 18, minus 2. We needed perpendicular to a by verifying that a dot b equal to 6, 1, minus 1, 3. அதோட வேல்யூ இருக்கு இல்லையா, a ஓட வேல்யூ அடுத்து b ஓட வேல்யூ, இதை வந்து 0ன்னு நம்ம வெரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ.